கோழைக்கு பால் கொடுத்தேன், அந்தோ குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரன். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணால். அவருக்கு பிறந்தானா? அடடா, மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து பட்டான். இமய வளம்பிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே ஒலிக்கும். மதுவும் சூறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி. ஏடா மத தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டார். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன். தின்று கொழுத்து திமிர் பாய்ந்த தோள்கள் இங்கே திறவெடுக்கவில்லையா? அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வார் என்று கதறினார் அந்த 80 நெருங்கி ஏழைக்கு. ஹாய், வணக்கம். நாங்கள் +2 படிக்கும்போது மாநில அளவில் ஒரு கவிதை போட்டி நடந்தது, புறநானூற்று தாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாடலை உங்களுக்காக ஒரு வாட்டி நான் சொல்லி பார்த்து என்னோட மெமரியை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ இது உங்களுக்காக. இந்த கவிதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாள் வரிசையாய் அமைந்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகையிலே அழகில்லை புதுமை என்று கிளியும் மெய் சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடி அன்னம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய், ஆண்மகனா நீ தம்பி? உன் மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்ய என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கேட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்திலே என்றான். முடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி ஒரு முறை. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா? கழறுவாய் என்றான். முதுகில் என்றான். கிழவி துடித்தனன், இதயம் வெடித்தனன், வாளை எடுத்தனர். முழு ஒளித்த திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்து நம் செந்தமிழ் காலைகளை புரட்டி பார்த்தார். அங்கு நம் தமிழ்நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை, மகன் பிறந்த போதும் அவள் மகிழ்ச்சிக்கு இல்லை. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள், எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அறுத்தெரிய இருந்தேனே அவன் குடித்த மார்பை. அடடா, கருத்தெரிய பொய் சொன்ன கழவன் எங்கே? வாள் இங்கே, அவன் நாக்கெங்கே? அப்படின்னு இந்த கவிதை முடியும். இந்த கவிதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.